ஐஎஃப்என் மூலமாக எல்லாருக்கும் கீதா உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மழைக்கு ரொம்பவே இதமான, தொண்டைக்கு இதமான சுட சுட கீரை மிளகூட்டல். வாங்க பார்க்கலாம். கீரை மிளகூட்டலுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அடுப்பை ஆன் பண்ணணும். 2 கப்பு தண்ணி விடலாம். ஏன்னா நம்ம வந்து இதை சூப் மாதிரி தான் குடிக்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து 2 கப்பு விடலாம். ஸோ தண்ணி விட்டாச்சு. இப்போ நான் ஏற்கனவே வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கீரையை. நீங்கள் இந்த கீரை தான் போடணுங்கிறது இல்லை, பாலக் போடலாம், இது போடலாம். எல்லா வகையான கீரையுமே நம்ம வந்து இந்த மாதிரி சூப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதனால் நிமிஷமாக ஆகிடும் பாருங்கள். கீரை மிளகூட்டலுக்கு நாம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். ஸோ அதனால் நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ தேவையானது என்னென்னு பார்ப்போமா. முன்னாடி தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லாட்டி வேண்டாம். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது வந்து ஜீரகம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் ஜீரகத்தை சேர்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது காஞ்ச மிளகா. உரப்பாக வேணும்னா 2 எடுத்துக்கோங்க, நல்லா உரப்பாக இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது அரைக்க போகிறோம். வாங்க அரைக்கலாம். அண்ட் இது எல்லா சாமானையும் நம்ம ஒன்றா நல்லா மைய அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும், அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து விடலாம். ஆயாச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ரொம்பவே நல்லா மைய மசிஞ்சாச்சு, எடுத்துட வேண்டிதான். இப்போது கீரையை பார்க்கலாம், கீரை வெந்தாச்சான்னு. ஸோ கீரை நல்லா வெந்தாச்சு, வாசனையும் நல்லா கமகமன்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேக வச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பை அது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா கலக்கணும். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா பருப்பு ஆல்ரெடி வேக வச்சதுனால இப்போ இந்த மிக்சியில் இருக்கிற இதையும் இதோட சேர்த்து கொட்டிடலாம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. இதை நீங்கள் டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எந்த வகையான மருந்து மாத்திரையுமே கொடுக்க வேண்டாம். கீரை மிளகூட்டல் கமகமன்னு ரெடி ஆயாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும், அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வந்து தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ தாளித்து கொட்டத்துக்கு நம்ம என்னெல்லாம் போடணும்னா, முதல்ல எண்ணெயை போடணும். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இது எல்லாமே நம்ம ஏன் சேர்ந்து போடுறோன்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதுக்காக தான் போடுறோம். ஸோ 2 கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், மஞ்சப்பொடி. என்றைக்குமே கிருமி நாசினி, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் அதையும் 2 போடுறோம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனுக்கு போட்டுக்கோங்க, வேண்டானா போட வேண்டாம். ஸோ தாளித்து கொட்டியாச்சு, கீரை மிளகூட்டல் ரெடி ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கீரை மிளகூட்டல் பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கூட நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், இன்னும் எதாவது கற்றுக்கணுன்னாலும் கேட்கலாம். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பார்க்கலாம். பாய்.